காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 7ஆம் வகுப்பில் உள்ள இயல் 2இல் இடம்பெறக்கூடிய புதுமை விளக்கு என்கின்ற கவிதை பேழையினை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதில் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அவங்க யாருக்காக பாடலை பாடினாங்க? திருமாலுக்காக பாடலை பாடியவர்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமிழிசை ஆழ்வார்னு நிறைய ஆழ்வார்கள் இருக்காங்க. அதில் நமக்கு கொடுத்துருக்குது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய இருவர் பாடிய பாடலை தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் நம்ம சென்ற வகுப்பில் பொய்கை ஆழ்வார் பாடிய பாடலை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பூதத்தாழ்வார் என்ன சொல்கிறாரு தன்னுடைய பாடல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் யாருக்காக பாடினார்? திருமாலுக்காக பாடினார். அப்போ திருமாலுக்காக பாடிய ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இது பாடியவர் பூதத்தாழ்வார். இது உங்களுக்கு மனப்பாட செயல் கிடையாது. என்ன பாடல்னு பார்க்கலாமா? அன்பே தகழியா, தகழி அப்படின்னா அகல் விளக்கு, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, அதாவது அகல் விளக்கில் எதை நான் நெய்யாக ஊற்றினேன் அப்படின்னு சொன்னால் அன்பையே அப்படின்னு சொல்கிறார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு. நாரணர்னா யாரு? திருமால். நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு பூதத்தாழ்வார். இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஞானத்தமிழ் பயின்ற நான், ஞானத்தமிழ், ஞானம்னா அறிவு, ஞானத்தமிழ் பயின்ற நான் என்னுடைய அன்பை நான் அகல் விளக்காக ஏற்றுகிறேன். நம்ம இப்போ கோயில்கள்லாம் என்ன பண்ணுவோம், அகல் விளக்குலாம் ஏற்றுவோம் இல்லையா? இப்போ அகல் விளக்கு ஏற்றும் போது நம்ம எண்ணெயை தான் ஊற்றி நம்ம அகல் விளக்காக ஏற்றுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அன்பையே நான் அகல் விளக்காக ஏற்றினேன். அப்போது திருமால் மீது அவர் எவ்வளோ அன்பு கொண்டவர், பக்தி கொண்டவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அன்பையே அகல் விளக்காக ஏற்றினேன் அப்படின்னு சொல்கிறார். ஆர்வத்தையே நெய்யாகவும், என்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வத்தை திருமால் மீது உள்ள ஆர்வத்தை நான் நெய்யாக ஏற்றினேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க, சிலர் நெய் ஊற்றுவாங்க இல்லையா? இப்போ நெய்யாக ஏற்றினேன்னு சொல்கிறார். இனிமையால் உருகும் மனதையே இடுகின்ற திரியாகும். திரி அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனமானது இங்கே திரியாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கார். அடுத்தது ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை, அகல் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது சுடராக தீபமாக எரியும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஞான ஒளியாகிய அந்த ஒளியை என்னன்னு சொல்கிறாங்க? ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் உருக, அந்த விளக்கை என்னுடைய மனமே உருகி போகிற மாதிரி, அந்த நெய் உருக உருக தான் அது என்ன ஆகும்? தீபமாக எரியும். அதே மாதிரி என்னுடைய மனம் உருக உருக நான் திருமாலுக்கு அகல் விளக்கு ஏற்றினேன் அப்படின்றத பாடலாக சொல்லியிருக்காரு. இந்த பூதத்தாழ்வார் எங்கே பிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் தான் பூதத்தாழ்வார். மாமல்லபுரம் இங்கே தான் இருக்கு இல்லையா, சென்னையில். அந்த சென்னையில் உள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் தான் பூதத்தாழ்வார். இவர் 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம் 4000 பாடல்களை கொண்டது இல்லையா? அதில் இவர் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியிருக்காரு. முதல் திருவந்தாதி எழுதியவர் பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி எழுதியவர் பூதத்தாழ்வார். அதில் தான் நமக்கு ஒரு பாடலானது இங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்ம இதனுடைய வினா விடைகள் பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் பாடல், இடர் ஆழி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இடர் ஆழின கடல். அப்போ இடர்னா என்னது? இடர்னா துன்பம். இப்போ துன்பக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இடர்னா என்ன பொருள் அப்படின்னு பாருங்கள். இங்கே 4 விடை
கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி, ஆர்வம், இன்பம், துன்பம். அப்போ இதற்கான விடை வந்து இடர் ஆழி நீங்குகவே அப்படின்னா வந்து துன்பம். என்னுடைய விடை துன்பம். இடர் ஆழி நீங்குகவே. புத்தகம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, தமிழ் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். இப்போ இடர் ஆழி நீங்குகவே. இடராழி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் துன்பம். இடர்னா வந்து என்னது, துன்பம். அப்போ இடர் ஆழி அப்படின்னா துன்பம். ஞான சுடர் இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை வந்து நம்ம எவ்வாறு வந்து பிரித்து எழுதலாம்? ஞான சுடர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பிரித்து எழுத சொல்கிறாங்க. இப்போ ஞானம்னா அறிவு. ஞானம் கூட்டல் சுடர். சுடர்னா விளக்கு. சுடர். ஞானம் கூட்டல் சுடர். அப்போ ஞான சுடர் என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஞானம் கூட்டல் சுடர். அடுத்தது மூன்றாவது பாடல் இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்பு கூட்டல் உருகு. இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. அடுத்ததாக பொறுத்துக. ஆங்கிலத்தில் மேட்ச் த ஃபாலோவிங் சொல்லுவாங்க இல்லையா? பொறுத்துக. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்றத நம்ம பொறுத்தணும். இப்போ அன்பு. முதலாவது அன்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அன்பு, ஆர்வம். மூன்றாவது சிந்தை. நான்காவது ஞானம். இப்போ அன்புனா வந்து தகழி. இப்போ அன்புனா இங்கே என்ன விடை வரணும்? தகழி. நான் விடை வந்து நேராகவே வந்து எழுதுகிறேன். இப்போ அன்புனா வந்து விடை தகழி. அடுத்தது ஆர்வம். ஆர்வம் என்பது நெய். சிந்தை வந்து இடுதிரி. சிந்தை என்பது இடுதிரி. ஞானம் என்பது விளக்கு. விளக்கு. இப்போ அன்புக்கு விடை வந்து தகழி, ஆர்வம், நெய், சிந்தை, இடுதிரி, ஞானம், விளக்கு. அடுத்ததாக குருவினா. நம்ம பார்க்க இருப்பது குருவினா. பொய்கை ஆழ்வாரும் யாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக
விளக்காக, அகல் விளக்காக. பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர். எவற்றை உருவகப்படுத்துகின்றனர். எவற்றை உருவகப்படுத்துகின்றனர். இப்போ குருவினா பாருங்க மாணவர்களே, பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர். பொய்கை ஆழ்வார் விடை பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அகல் விளக்காக பொய்கை ஆழ்வார் அகல் விளக்காக பொய்கை ஆழ்வார் அகல் விளக்காக பூமியையும் அகல் விளக்காக பூமியையும் பொய்கை ஆழ்வார் அகல் விளக்காக பூமியையும் பூதத்தாழ்வார் அகல் விளக்காக பூதத்தாழ்வார் அகல் விளக்காக அன்பையும் உருவகப்படுத்தி பாடியுள்ளார். அப்போ முதல் குருவினா என்ன கேட்டிருக்காங்க? பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர். இப்போ பொய்கை ஆழ்வார் அகல் விளக்காக எதை சொன்னார்? பூமியையும், பூதத்தாழ்வார் அகல் விளக்காக அன்பையும் உருவகப்படுத்தி பாடியுள்ளார். அடுத்தது இரண்டாவது குருவினா. அடுத்ததாக இரண்டாவது குருவினா. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார். பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை பொய்கை ஆழ்வார் தன் துன்பக்கடல் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகின்றார்? தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி, தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி, துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினார். பாடலால் மாலை
சூட்டினார். இப்போ வந்து இரண்டாவது குருவினா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகின்றார்? தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினார் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. அடுத்ததாக சிறுவினா. அடுத்ததாக சிறுவினா வந்து கொடுத்துருக்காங்க. சிறுவினா வந்து பூதத்தாழ்வார். சிறுவினா பூதத்தாழ்வார் ஞான விளக்கு. பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக. சிறுவினா முதல் சிறுவினா வந்து பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை வந்து விளக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பக்கம் எண் வந்து 23 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஞானத்தமிழ் பாடலுடைய பொருள், அதாவது பூதத்தாழ்வார் எழுதிய பாடலுடைய பொருள் தான் வந்து நம்ம எழுதணும். ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் உருக திருமாலுக்கு ஏற்றினேன். சிறுவினா வந்து என்ன சிறுவினா வந்து கொடுத்துருந்தாங்க? பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பூதத்தாழ்வார் எழுதிய பாடலுடைய பொருள் வந்து பக்கம் எண் 23 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகல் விளக்காகவும், என்னுடைய அன்பை வந்து நான் அகல் விளக்காக திருமாலுக்காக ஏற்றுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆர்வத்தை நெய்யாகவும் ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் உருக திருமாலுக்காக ஏற்றினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நமக்கு சிந்தனை வினா வந்து கொடுத்துருக்காங்க. நாம் அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.